கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி டெஸ்ட் பேஜில் உள்ள பெரிய சவாலே டெஸ்ட் பேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸை வெறுமனே படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணில் நினைக்கிறது இதுதான் கேள்வி இதை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம். அது இல்லாமல் ஒரு டெஸ்ட் பேஜ் போடுறோம். டெஸ்ட் பேஜுமே வந்து ஒரு 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் போனதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை கவர் பண்ணிருப்பாங்க. கவர் பண்ண டெஸ்ட்டை ஒரு ஃபுல் டெஸ்ட்னு வைப்பாங்க. அந்த 3 நாள் என்ன பண்ணுறது, அதாவது ஒரு 22 நாள் 23 நாள் படித்ததை ஒரு 2 நாளில் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் ரிவிஷன் வைக்கிறாங்க. இது எப்படி படிக்கிறது, எனக்கு அந்த 3 நாள் கொடுத்ததே நான் படித்து முழுசாகி பண்ணல, அதிலே நான் நிறைய பெண்டிங் வச்சுட்டேன், எப்படி நான் 3 நாள் அந்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் மூலமாக எப்படி நம்ம அதை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணார். இந்த மாதிரி அனலிட்டிக்கலான ஒர்க் பண்ணி நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதம் இருக்கும் இல்லையா படிக்கிறதுக்கு. அது வந்து இவர் வந்து படித்ததை புக்கை திரும்பவும் போய் பண்ணாமல் எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காட்டுமன்னார் கோயில் யூத்தப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேரானவர்களுக்கும் என் வணக்கம். என் பெயர் சி பாலமுருகன். நான் கடந்த 2022 குரூப் 4 ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த 120 நாளில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட் பேட்சினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் டைமாக படித்த ஒரு விஷயத்தை லாங் டைமுக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த படிக்கிறோம், ஒரு 2 நாள் படிக்கிறோம், 3ஆவது நாள் என்ன பண்ணுறோம், படித்தது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணுறோம், ஒரு செக் பண்ணிக்கிறோம். அதுதான் அந்த டெஸ்ட்டு. டெஸ்ட் பேட்சினுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோமாங்கிறது ரொம்ப இப்போ டெஸ்ட் பேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்குமே ஈஸியானது தானே. ஒரு நாள் இந்த இது சொல்லுவாங்களே, இன்றைக்கி மனப்பாடம் பண்ணி நாளைக்கு போய்ட்டு என்ன பண்ணுறோம், எழுதினோன்னா எல்லாமே ஞாபகம் வரும். 150 மார்க் வச்சுருப்பாங்க, ஒரு 3 லெசன் 4 லெசனை கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு போய்ட்டு அன்றைக்கி எழுதினோன்னா ஒரு 145 146 வந்துடும். ஓகே, இந்த நல்லா அது வந்து 2 விதங்களில் யூஸ் ஆகும். ஒன்று நல்லா ஓகே நமக்கு நல்லா படிக்கிறது ஞாபகம் இருக்குது, அப்போ நமக்கு நல்ல ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இன்னொன்று ஒரு 10 நாள் கழிச்சதுக்கப்புறம் என்னடா அது அன்றைக்கி 145 மார்க் போட்டால் இன்றைக்கி எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ற எண்ணம் ஆகும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் வந்து எந்த மாதிரியான கேள்வி வரும், வே ஆஃப் கொஸ்டினிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில பேரோட கேள்வி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். டிஎன்பிசியில் வந்து இப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் லெவலில் உள்ளவங்க தான் எடுக்கிறாங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி என்ன, இப்போ வந்து ஒரு 6வது பையன்ட்ட வந்து இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலை பற்றி என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து ஒரு 10 கேள்வி அப்படின்றதுக்கும் ஒரு ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமமாக ஒரு 15 20 வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க அந்த சப்ஜெக்டே நடத்தி இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு சார் முகவரையிலேருந்து ஒரு 4 கேள்வி கேளுங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட மென்டாலிட்டிக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து ஒரு 4 கேள்வி பண்ணாங்க இல்லையா. அப்போது அந்த கேள்வி வந்து எப்படி வரும், நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் யோசிக்காமல் அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, எந்த மாதிரியான கேள்வி வரலாம், அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட் ப்ரீ பண்ணுறோம். நம்ம புக்ஸை வெறுமனே படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணில் நினைக்கிறது இதுதான் கேள்வி இதை மட்டுமே பார்த்துட்டு இருப்போம். அது இல்லாமல் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம். டெஸ்ட் பேட்சுமே வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனலாக இருக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை மட்டுமே வச்சுட்டு இதை மட்டுமே போடுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய விதமான கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஒரு 10 யூடியூப் சேனல்ஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு டெலகிராம் குரூப்ஸில் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்து பார்த்து அவங்க எப்படி கேள்வி பண்ணுறாங்க, இவங்களுடைய கேள்வியினுடைய கேள்வி கேட்குற விதம் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டினிங் இதாக அதிகமாகும். அவங்க ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அதை பேஸாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி அடுத்த கேள்வி வரலாமா, இதுக்கு அடுத்து இப்படி ஒரு கேள்வி வரும், இப்படி ஒரு கேள்வி வரலாம் அப்படின்ற எந்த மாதிரியான கேள்வி வருங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதுக்கு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமானது டெஸ்ட் பேட்சில் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட யூஸே இல்லை. ஏன்னா டெஸ்ட் பேட்சில் நம்ம என்னென்ன தவறு பண்ணுறோம், தெரிஞ்சதில் என்ன தவறு பண்ணுறோம், படிக்கும்போது என்ன தவறு பண்ணுறோம், 2 விஷயத்தையுமே டெஸ்ட் பேட்சில் கவர் பண்ணிக்கலாம். ஒன்று, நம்ம ஒரு 100 கொஸ்டின் வருதுன்னா அந்த 100 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் நம்ம படித்த புக்லேருந்து வந்திருக்கு, அதில் ஒரு 98 கொஸ்டின் வந்திருக்கா, அப்போ நமக்கு 98 மார்க் வந்திருக்கணும். எப்படி வரும் 98னா கரெக்டாக நம்ம வந்து வே ஆஃப் கொஸ்டினிங்கை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். இந்த நம்ம ஒரு படித்த ஒரு 30 பக்கத்தில் இப்படி தான்ப்பா கேள்வி வருதும், இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, அப்போது இதுக்கு அடுத்து இந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரியான கேள்வி என்ன வருங்கிறத நம்ம புரிஞ்சு அதை நம்ம நல்லா படித்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துடும். மிச்சம் உள்ள ஒரு 2 கேள்வி இருக்கு இல்லையா, 100ல் 98 புக்கில் வந்துச்சு, 2 கேள்வி புதுசாக கேட்குறாங்கன்னா அந்த 2 கேள்வியை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு 2 கேள்வி எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அது தேவை கிடையாது, அது புக்கில் இல்லை அப்படின்றது நம்ம விடக்கூடாது. அந்த 2 கேள்வி வந்து ஒரு அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி 2 என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் ஒரு 30 டெஸ்ட் போடுறீங்கன்னா ஒரு 60 கேள்வி புதுசாக தெரிஞ்சுக்கிங்க. அந்த 60 கேள்விங்கிறப்போ ஒரே கேள்வியில் 3 விதமான கேள்வி இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது அந்த கேள்வியை திருப்பி வேறு மாதிரி கேட்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 60 கேள்விங்கிறத ஒரு 100லேருந்து 120 கேள்வியாக கேட்பாங்க. அப்போது என்ன ஆயிடுச்சு, நம்ம புதுசாக ஒரு 120 கேள்வி தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட புக்கிலேருந்து எப்படி கேள்வி வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வர கேள்வியை
டிஎன்பிசி கொஷின்ஸோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். டிஎன்பிசி கொஷினோட மேட்ச் பண்ணி டிஎன்பிசியில் இந்த சிலபஸ்லேருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இதில் அதோடு சேர்த்து இந்த டெஸ்ட் பேஜஸில் எப்படி நம்ம ரன் பண்ணுறோம். முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வைஸ் டெஸ்ட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். யூனிட் வைஸ் டெஸ்ட்டுங்கிறப்போ ஒரே யூனிட்டில் இருந்து மட்டும்தான் அந்த 100லேருந்து 200 கேள்வி வரப்போகுது. ஆனால் ஃபுல் டெஸ்ட்டுங்கிறப்போ அந்த ஒரு யூனிட் மட்டும் இல்லை, நம்ம படிக்கக்கூடிய 10-12 யூனிட் என்ன பண்ண போகிறாங்க சேர்த்து தான் அந்த கொஸ்டின் வரும். அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட யூனிட் டெஸ்ட்டில் தெரியும். நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறது நம்மளுடைய ஃபுல் டெஸ்ட்டில் தெரியும். யூனிட் டெஸ்ட்டு நம்ம நல்லா ப்ராப்பராக படித்து யூனிட் டெஸ்ட்டில் எல்லாத்தையும் நல்லா வெயிட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வரும்போது நமக்கு அந்த லேக் தெரியாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது வந்து நம்ம என்னென்னா ஒரு 3 லெசனாக படிச்சிருப்போம், அல்லது சிலபஸில் கொஞ்சம் பகுதியாக பண்ணி வந்திருப்போம். அது நமக்கு பெருசாக இருக்காது. ஒரு 5 டெஸ்ட் 6 டெஸ்ட் போனதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை கவர் பண்ணிருப்பாங்க. கவர் பண்ண டெஸ்ட்டை ஒரு ஃபுல் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. அந்த 3 நாள் என்ன பண்ணுறது, அதாவது ஒரு 22 நாள் 23 நாள் படித்ததை ஒரு 2 நாளில் என்ன பண்ணுறாங்க ஃபுல் ரிவிஷன் வைக்கிறாங்க. இது எப்படி படிக்கிறது, எனக்கு அந்த 3 நாள் கொடுத்ததே நான் படித்து முழுசாகி பண்ணல, அதிலே நான் நிறைய பெண்டிங் வச்சுட்டேன், எப்படி நான் 3 நாளில் அந்த சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுறத விட அந்த கொஷின் பேப்பரை எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு டெஸ்ட் முடிவிலே அந்த கொஷினை அனலைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 10 கேள்வி கொஷினை பேப்பரை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிங்கனாலே அந்த சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் நடக்குது. ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு 200 கேள்வி வந்திருக்கு அப்படின்னா அந்த கேள்விக்கான ஆன்சர் ஒன்று இருக்கும், மிச்சம் 3 கேள்வி இருக்கு இல்லையா, அந்த 3 கேள்வியும் அதோட தொடர்புடையதாக இருக்கும். அப்போ 3 கேள்வி ரிலேட்டடாக அந்த 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 3 ஆப்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன. எடுத்துக்காட்டுக்கு ஒரு புலவர் பற்றி சம்திங் கேட்குறாங்க. ஒரு 6th ஸ்கூல் புக்கில் உள்ள பாரதியார் பற்றி ஒரு பாரதியார் பிறந்த ஊர்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல எட்டயபுரம் வச்சுட்டாங்க. அடுத்து பியில் என்ன பண்ணுறாங்க பாண்டிச்சேரி. இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டயபுரம் தெரியும். ஓகே, எட்டயபுரம் இவருக்கு படித்தோம். ஓகே, அப்போ மிச்சம் அடுத்து பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி எதுக்காக கொடுத்துருக்காங்க, பாண்டிச்சேரியில் யாரும் கவிஞர்கள் பிறந்திருக்காங்களா, அப்போ அது ரிலேட்டடாக ஒரு 4 டேட்டா எழுதிக்கணும். இந்த மாதிரி ஒரு கொஷினில் 4 ஆப்ஷனுக்கும் ரிலேட்டிவான ஆன்சர்ஸை நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 500 கேள்விகளை தொகுக்கிறோம். அப்போ ஒரே கொஷின் பேப்பரில் என்ன பண்ணுறோம், ஒரு 500 இது வந்து போச்சு. இந்த மாதிரி ஒரு 10 இது முடிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட் கவர் ஆகும். அப்போது அந்த மாதிரி 10 கொஷினில் இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம படித்ததை அங்கே எழுதுறது மூலமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது நமக்கு லாங் டைமாக அந்த விஷயம் ஞாபகம் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வரும்போது நம்ம முழு புக்கையும் திரும்ப படிக்காமல் அந்த கொஷின் பேப்பரை ஒரு வேலிடான டைம் கொடுத்து நம்ம கோத்ரூ பண்ணோம்னாலே நமக்கு என்ன ஆகிடும், அந்த ஃபுல் சப்ஜெக்டோட நாலேஜ் நமக்கு கிடச்சிடும். அப்போ 2 விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்று, அதோட டைமிங் குறையும், ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமிங் கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்லாம் என்ன பண்ணலாம், அந்த கொஷின் பேப்பரில் ஆட் பண்ணிக்கிட்டே வர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மிஸ்டேக் கரெக்ஷன், இன்னொன்று அனலைஸ் பண்ணுறது. ரெண்டுத்தையும் அனலைஸும் மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சஸில் ஒரு மாஸ்டர் மாதிரி ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி வருது அப்படின்னா நமக்கு அந்த கேள்விக்கான ஆன்சர் மட்டும் தெரியாது, அதோட பின்னணி என்னன்றது தெரியும். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா எதுக்காக அந்த ஆப்ஷன் 3 ஆப்ஷன் அங்கே வைக்கிறாங்கிறது முதற்கொண்டும் நம்ம இது பண்ணலாம். அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டோட பிரதர் ஒருத்தர், அவர் வந்து கடைசி ஒரு அவர் வந்து ஒரு 2.5 வருஷம் எஸ்ஐ படித்தார். ஒரு அட்டம் மிஸ் பண்ணிட்டார். திரும்ப அடுத்த அட்டம் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு, ஓகே நம்ம வந்து படிச்சிட்டோம், இந்த கடைசி 3 மாதத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஓகேன்ட்டு அவர்கிட்ட உள்ள கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சு அதை ஃபுல்லாக அனலைஸ் மட்டும் பண்ணுறார். கொஷின் பேப்பரை வச்சு நல்லா அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன கேள்வி இருக்குது, அந்த கேள்வியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன, மிச்சம் 3 ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதுக்கான கேள்விகள் என்னென்ன வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 3 மாதம் அவர் என்ன பண்ணார், அந்த கொஷின் பேப்பருக்கும் அதோட அனலைசிஸ் மட்டுமே பண்ணார். அப்படி பண்ணியே அவர் அந்த டைமில் கிளியர் பண்ணார். அவர் வந்து நார்மலாக மட்டும் இல்லாமல் அந்த ரேங்க்கில் ஸ்டேட் ரேங்க்கில் ஒரு 100க்குள்ளே வந்து அந்த இதை கிளியர் பண்ணார். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா 3 வருஷம் படித்ததை அந்த கடைசி 30 நாள் என்ன பண்ணுறாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் புக்கை திரும்ப படிப்போம் இது பண்ணாமல் நம்ம கொஸ்டின் பேப்பர் மூலமாக எப்படி நம்ம அதை ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பண்ணார். இந்த மாதிரி அனலிட்டிக்கலான ஒர்க் பண்ணி நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதம் இருக்கும் இல்லையா படிக்கிறதுக்கு. அது வந்து இவர் வந்து படித்ததை புக்கை திரும்பவும் இது பண்ணாமல் எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் மெத்தடை யூஸ் பண்ணார். அதெல்லாம் வந்து நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்றதை பொறுத்து நமக்கான சாய்ஸை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். டெஸ்ட் பேஜஸில் முக்கியமாக இது பண்ணக்கூடியது OMR கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும். இன்னொன்று நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அதில் உள்ள எக்ஸ்ட்ரா டேட்டாஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா
டெஸ்ட் பேட்சஸோட பெனிஃபிட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு 10 டெஸ்ட்டு 12 டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நமக்கே தெரியும் நம்ம வந்து OMR ஷேடோவில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொஷினை நல்லா ரீட் பண்ணுறோம். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை உனக்கு பார்த்த உடனே ஷார்ட்கட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆரம்பிச்சினாலும் இங்கே தான் முடியும், இதுதான் இங்கே ஆன்சர் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் அவன் கடைசியில் என்ன பண்ணிருப்பான், எது சரியானது அல்லன்னு கேட்டிருப்பான், அல்லது தவறானது எது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அப்போ கொஸ்டினை வந்து முழுசாக ரீட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணி திருத்தும் போது என்ன ஆகும்னா நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். அப்புறம் ஃபுல் டெஸ்ட் தான். ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து கரெக்டாக வருதுன்னு பார்த்துருக்கணும். எந்த சப்ஜெக்ட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதாவது இதில் வந்து ரொம்ப இதாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சுத்தமாக படிக்காமலே இருந்துடக்கூடாது. அதில் எந்த ஒரு 4 கொஷின் வருது, 5 கொஷின் தான் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து வருதுனாலும் அந்த 4லேருந்து 5 கொஷின் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், தெளிவாக அனலைஸ் பண்ணி அந்த டாபிக்ஸ் நல்லா நம்ம படித்து வச்சுருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு இதாக தோணுது வந்து படிக்கிறது தான். ஏன்னா நான் ரெகுலர்லாம் இது பண்ணும்போது என்னன்னா கம்மியான டைம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த டைம் தான் படிப்போம். ஆனால் டெஸ்ட் பேட்ச்னு வரும்போது என்னன்னா 3 நாளைக்குள்ளே நம்ம ஒரு 10லேருந்து 15 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய ஸ்டடி டைம் அதிகமாகும். அப்போது ஒரு 10 டெஸ்ட்டுக்கெலாம் என்ன இருக்குன்னா, ஓகே டெஸ்ட் படிச்சிடும், 2வது டெஸ்ட் படிச்சிடும், ஆர்வத்தில் என்ன பண்ணோம், ஒரு 2-3 டெஸ்ட் நல்லா படிச்சுட்டு போய் பண்ணுறோம். அடுத்த டெஸ்ட்டு போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த குறையும், நம்மளுடைய மார்க்ஸ் குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஏதோ தப்பு பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் மீதான ஒரு சோறு வந்துடும். டெய்லி வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரங்கிறது என்னது, நம்ம ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் மாற்றிருப்போம். அந்த லேக் வந்து நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓகே டெஸ்ட் பேட்சுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கணும்ப்பா, இந்த சப்ஜெக்டை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கணும். ஒரு சிலபஸை வந்து நமக்கு வந்து ஒரு சிலபஸ் தான் கொடுத்துருவாங்கன்னா ஒரு 10லேருந்து 15 லெசன் தருவாங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டைமில் இந்த லெசனு, இன்றைக்கி இது லெசன் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே ஒரு 15 லெசன் உடனே முதல்ல போகும்போது அந்த இது மாதிரி தான், இப்போ ரன்னிங் மாதிரி தான், எடுத்த உடனே வெறும் ஓடுவோம். அப்புறமேட்டு என்ன ஆகிடும், கொஞ்சம் தூரம் போனோடனே மூச்சு இறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அது மாதிரி தான் என்ன ஆகும்னா, நம்ம வந்து எடுத்த உடனே வெறும் எல்லாத்தையும் படிச்சிடும். நிறைய பேர் பண்ணுறது எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. ஒரு 4 டெஸ்ட் 5 டெஸ்ட் நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த் வரும், எல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போக ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன காரணம்னா திரும்ப அதை ஒரு கண்டினியூஸாக அவங்களால படிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் அதை கண்டினியூஸாக பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அப்போ என்ன பண்ணணும், நான் பண்ணதுமே வந்து என்கிட்ட இருந்தது அது ஒன்று தான். நான் வந்து என்னென்னா 3 நாள் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஒரு 3 நாள் இருக்குன்னா மினிமமாக அதில் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சு படிச்சுன்னு வச்சுருவேன். அதில் ஒரு நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிச்சிருப்பேன், ஒரு நாள் 7 மணி நேரம் படிச்சிருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அந்த 5 மணி நேரத்துக்கு குறையக்கூடாது அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஓடணும். டெஸ்ட் பேட்சில் உள்ள பெரிய சவாலே அதுதான், நம்மளுடைய டைமை எப்படி பண்ணுறோங்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக படிக்கும்போது ஒரு வாரம் 2 வாரத்தில் படிக்கக்கூடியதை நம்ம இங்கே ஒரு 2 நாள் 3 நாள்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் தான். கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட், கரெக்டாக நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கிக்கணும். எந்த சப்ஜெக்ட் எப்போ படித்தா நம்ம ஈஸியாக படிக்கலாம், எந்த சப்ஜெக்ட்டை நம்ம லேட்டாக படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்டை எந்த டைமிங்கில் படிக்கணுங்கிறத பிரித்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும்னா டெஸ்ட் பேட்ச் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு என்னோடது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கிளில் அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பண்ணும்போது டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய பெரிய இதே வந்து சிலபஸஸ் கவர் பண்ணுறது தான். சிலபஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான். எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இல்லை இது 3 நாளைக்குள்ள இது படிக்க முடியாது, இது பண்ண முடியாதும்பாங்க. அதை அந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுன்னா அது வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் கண்டினியூஸாக பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம அதை ஒரு ட்ரை பண்ணுறோம் இல்லையா, 100% முடியலனாலும் ஒரு 90%, ஒரு 80% ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அது அடுத்தடுத்து என்ன ஆகும், அது நமக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சில டெஸ்ட்டில் நான் ஒரு 80% சிலபஸ் கவர் பண்ணிட்டு போனேன், அடுத்த டெஸ்ட்டில் நான் ஒரு 85, அடுத்து ஒரு 88, அடுத்து ஒரு 90 போ நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். அப்புறம் வந்து அந்த மென்டலாக நம்ம வந்து போர் அடிக்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது. நம்ம மனசுக்கு சோர்வு அடைகிற அளவுக்கு படிப்புங்கிறதுங்கிறது மீது ஒரு சோர்வு வராத அளவுக்கு நம்ம படிப்பை வந்து ரொம்ப இதாகி பண்ணிக்கணும். அது நான் என்ன பண்ண மாதிரி என்ன பண்ணுவோம், நமக்கு கொஞ்சம் உடல் மூலமாக என்ன பண்ணணும், ஒரு பிரிஸ்காக இருக்கிற மாதிரியான ஒரு சில ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லை கிரவுண்டுக்கு போகிறதா இருக்கலாம், அல்லது ஒரு சும்மா ஒரு காலராக என்ன பண்ணுவாங்க, நேச்சர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாய் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும். மனசில் சோர்வு இல்லாத அளவுக்கு இது பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்டடீஸ் வந்து ஒரு பெரிய இதாக இருக்காது. நம்ம ஜாலியாக படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சஸில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பேர் பண்ணுறதை சுத்தமாக விட்டுருங்க. டெஸ்ட் பேட்ச் நம்ம போய்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவோம், அதில் போய்ட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு 150க்கு 140 எடுத்திருப்பாங்க, நம்ம ஒரு 120 தான் எடுக்கணும். என்னடா அது நம்மளும் 3 நாள் முழுசாக படிக்கிறோம், ராவா பகலாக படிக்கிறோம், நமக்கு 120 தான் வருது, அவங்க 140 எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த கம்பேரிசனே விட்டுருங்க. நமக்கு வந்து 120 இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த 3 நாளில் அவங்க கொடுத்த 10 லெசனில் ஒரு 8 லெசன் படிச்சிருப்போம், அதில் 120 கொஸ்டின் வந்து நம்ம 120 போட்டுருப்போம். மிச்சம் 2 லெசன் படிக்காமல் இருக்கும் இல்லையா, அந்த 2 லெசன் அடுத்து ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க.
அடுத்தடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் பண்ணிட்டே வாங்க. யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, எல்லா ஆசிரியரும் ஒரு நாள் மாணவராக இருந்தாங்க இல்லையா? அப்போது எல்லாருமே பிகினர்ஸ் தான். அந்த பிகினராக இருக்கக்கூடிய தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அதில் நல்லா டாப்பராக பண்ண போகிறாங்க. அப்போ நம்மளும் பிகினர் தான். இன்றைக்கி நம்ம அந்த முதல் படி எடுத்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு ஸ்டெப்பாக கடந்தாலே என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இலக்கு அடையும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட்டுமே ஒரு பாடமாக நீங்கள் அப்படியே ஸ்ட்ராங் பண்ணிட்டே வாங்க. மார்க்ஸை கம்பேர் பண்ணாதீங்க, நாலேஜஸை கம்பேர் பண்ணுங்கள். அதாவது நாலேஜஸ் கம்பேர்னா நம்மளோட தான் கம்பேர் பண்ணணும். நான் டே 1 வந்து எனக்கு இந்த சப்ஜெக்டில் இது மட்டும்தான்ப்பா தெரியும், டே 10 முடிவில் எனக்கு இந்த சப்ஜெக்டில் இந்த விஷயம் தெரியும், இவ்வளோ கேட்டால் எனக்கு தெரியும், இவ்வளோ விஷயங்கள் நான் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். முதல் நாளில் உங்களுக்கு பாலிட்டி குறித்த எப்படி இருந்துச்சு, புரிதல் என்ன இருந்துச்சு, 10 நாள் முடிவில் 10 நாள் நான் பாலிட்டி படிச்சிருக்கேன், 10 நாள் முடிவில் பாலிட்டியில் எனக்கு என்ன தெரியும். இதுதான் நம்மளோட கம்பேரிசன், நம்மளோட க்ரோத்து. நம்ம இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுமே தவிர இன்னொருத்தவங்களுடைய க்ரோத்லையோ இன்னொருத்தவங்களுடைய மார்க்லேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை கம்பேரிசன் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளால் தான் நமக்கு வேலை வாங்கி தர முடியும். அதே போல் வந்து நம்ம வேலை கிடைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, அவங்க வேலை கிடைக்காம போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது, உங்கள் வேலையை பறிச்சு போகிறது கிடையாது. அதனால் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட மார்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன வழி, நமங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, நம்ம டே பை டே நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.